அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கான டெஸ்ட் சீரீஸ் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ அச்சீவர்ஸ் மீட் வந்து அங்கங்கே வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அச்சீவர்ஸ் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அச்சீவ் பண்ணவங்களுடைய அடுத்த இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அது. ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல 41 டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம், பிளஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். போன வருஷம் கேட்ட, அதாவது இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை சிலபஸ் வாரியா உடச்சி அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் கீ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு பாடசாலை மூலியமா எல்லா கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வந்து கனிமுருகன் சார், சுகேஷ் சார் எல்லாரும் உங்களுக்கு வந்து நடத்தியும் கொடுத்துருவாங்க. பிளஸ் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு 1-to-1 ஃபீட்பேக் செஷன் கொடுத்துருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A ஸோ ஏதாவது ஒரு பணியிடத்துல நீங்க பணியில வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பீங்க, இந்த கடந்த முறையில இல்லைன்னு சேர்ந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கிற நாள்ல நீங்க வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க எழுதுற மாதிரி நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ 250 மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் டெஸ்ட்டாக தான் நமக்கு இருக்க போது 250 மார்க். ஸோ இந்த டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நீங்க கண்டிப்பா வெற்றி அடையலாம். ஸோ என்ன ப்ரொசீஜர் இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் கலெக்டிவ் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கலெக்ஷன் உங்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்காது. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாடசாலை வழியாக தான் இந்த ஜேர்னியில் வந்து டிராவல் பண்ண போறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மெட்டீரியல் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்க அட்ரஸ்க்கே டைரக்டா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. எல்லா மெட்டீரியலுமே ஒவ்வொரு மெட்டீரியலும் வர உங்களுக்கு புக்லெட், அதாவது அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் எழுதக்கூடிய புக்லெட் வந்துடும். ஸோ என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ உங்களுக்கு எல்லாமே உங்க இருக்கிற இடத்துக்கே உங்க கைக்கே வந்து சேர்ற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து கனிமுருகன் சார் வீடியோ, அதாவது பாடசாலையில அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கனிமுருகன் சார், சுகேஷ் சார் போன்றவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அது வந்து ரெக்கார்டட் வீடியோவாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, உங்களுடைய அலுவலக நேரம் போக மீதி எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம் நீங்க என்ன படிக்கலாம்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி அந்த கண்டென்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் ரைட்டிங் எக்ஸாம், ஸோ டெஸ்ட் எழுத போறீங்க. உங்களுக்கு புக்லெட், அதாவது கொஸ்டின் வச்சுட்டு கீழே எம்டிஆர் இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்ல கொடுக்கக்கூடிய அதே ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய புக்லெட் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த புக்லெட் எடுத்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் எப்போ இருக்குதோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி 250 மார்க் நீங்க உட்காந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு அனுப்பிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அதை கலெக்ட் பண்ணி கொரியர் அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை திருத்தி ஃபோன் மூலியமா உங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஃபோன்லேயே நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பாயிண்ட்லாம் விட்டுருக்கீங்க, என்ன மாதிரி அதை ஆல்டர் பண்ணலாம், எப்படிலாம் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செஷனில் இருக்கக்கூடிய ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொசீஜரு. ஸோ ஒய் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே பைலிங்கில் இருக்க போது உங்களுக்கு தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலுமே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மீடியமோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் கிடைக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு அனதர் மீடியத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு R&Dயோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், கூடுதல் வினாக்களுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து R&Dயோட சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த ஃபீட்பேக் கொடுக்குற நம்பர்லேயே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கொரீஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் சேர்றப்ப ஆஃப்லைனே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக ஆன்லைன் கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்கள் விஷயஸ் தான். ஸோ இதன் மூலிமா நீங்கள் ரெண்டுத்துலையுமே நீங்கள் பயன்பெறலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து இங்கே இருந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் டைம் அச்சீவர்ஸ், நம்ம குரூப் 1 மெயின்ஸில் லாஸ்ட் டைம் அச்சீவர்ஸ். இந்த சத்யா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பாடசாலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படித்து அவங்க வந்து வீட்டிலே இருந்து படித்து நமக்கு வந்து டெஸ்ட் எழுதி அனுப்புவாங்க. ஸோ அவங்க இப்போ டெப்டி கலெக்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களாம் நம்மளுடைய குரூப் 1 அச்சீவர்ஸ். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் இந்த இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அல்லது ப்ளே ஸ்டோர் வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை எழுதிடலாம்.
ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே கரண்ட் அஃபேரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். அடுத்து வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இப்போ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு மாடர்ன் இந்தியா, சோஷியல் இஷ்யூ, எத்திக்ஸ் இருக்குன்னா, ஸோ அதில் மாடர்ன் இந்தியா தான் 100 மார்க் கேட்பாங்க. அதுமாதிரி பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் 100 மார்க் கேட்பாங்க. பேப்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 100 மார்க் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வெயிட்டேஜான உங்களுக்கு சப்ஜெக்ட். ஸோ அதிக மார்க் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லையுமே டாபிக், அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக், இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு அதிக கேள்விகள் கேட்குறாங்க, இதுலேருந்து 15 மார்க்காக கேட்குறாங்களா 10 மார்க் கேட்குறாங்கிறத, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக கவனம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த இலக்கு குரூப் 1 வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.